அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா முதலில் நாம் செய்வது அப்படிங்கிறது மாவிலை தோரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான். அது வீட்டுக்குள்ளே நேர்மறை சக்திகளை ஈர்த்து கொடுக்கக்கூடியது, அதே சமயம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை வெளியேற்றக்கூடியது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. அந்த மாவிலை தோரணத்தை எப்படி அமைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயமும் இதில் இருக்குது. இந்த மாவிலை தோரணத்தில் அந்த மாவிலை பறிக்கிறீங்க இல்லையா, அந்த காம்பு பகுதி இருக்கும். அந்த காம்பு பகுதியை உள்நோக்கி மடிக்கும் பொழுது, உள்நோக்கி மடித்தல்னால் உங்களுக்கு இந்த படத்தில் காட்டியவாறு இருக்கும். உள்நோக்கி மடித்து அதை கயிறுகளில் நீங்கள் கட்டும் பொழுது வீட்டுக்கு வெளியே உள்ள நேர்மறை ஆற்றல்களை உள்நோக்கி தள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் வெளியிருந்து வரக்கூடிய காற்றுகள் இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மையை போக்கி அதை நல்ல காற்றாக மாற்றி அசுத்தமில்லாத காற்றாக உள்ளே அனுப்பும் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நீங்கள் பச்சை பசேர் நீங்கள் மாவிலை தோரணம் கட்டியிருக்கீங்க, அந்த நிலவாசலின் வழியாக நீங்கள் நடந்து அந்த இடத்துல கொஞ்சம் மெதுவாக நடந்து போய் பாருங்கள். அதோட வாசம் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்கும். காற்றில் அதோட வாசம் பரவும், அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் இப்போ நல்ல காரியம் நடக்கும் போதெல்லாம் இப்படி பண்ணுவாங்க. வீட்டில் ஒரு ஹோமம் நடத்துகிறீங்க, பூஜை நடத்துகிறீங்க, இல்லை வீடு கூடி போகிறீங்க, வீட்டில் ஏதாவது நல்ல காரியம், காது குத்து, வளைகாப்பு, இந்த மாதிரியான வைபவங்கள் நடக்குது, திருமணம், இந்த மாதிரியான வைபவங்கள்லாம் நடக்கும்போது கட்டுகின்ற மாவிலை தோரணம் அப்படிங்கிறது அந்த காம்பு உள்நோக்கி இருக்கும்வாறு செய்து கட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் வீட்டில் ஏதாவது இப்போ நல்ல காரியத்துக்கு பதிலாக ஏதோ ஒரு தவறுதலாக எதிர்மறையான காரியங்கள் நடந்து விடுகிறது அப்படிங்கும்போது அங்கேயும் மாவிலை தோரணம் கட்டுவாங்க. என்னன்னா, இந்த உள்ளிருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை, இப்போ வீட்டுக்குள்ளே நிறைய பேர் போகிறாங்க, அந்த மாதிரியான நாட்களில் ஒரு விரும்பத்தகாத காரியம் வீட்டில் நடந்து விட்டது அப்படின்னா இப்போ போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த ஆற்றலை எல்லாம் வெளியே தள்ள வேண்டும் அப்படின்னா அந்த காம்பை வளைத்து வெளியே தெரியும்படி அந்த மாவிலை தோரணத்தை அமைக்க வேண்டும். நம்ம முன்னாடி காமிச்சதுக்கு அப்படியே எதிர் திசையில் அதை மடிக்க வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. அது என்ன பண்ணும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் வெளிநோக்கி தள்ளக்கூடியது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் குறிப்பிடப்படும். சாதாரணமாக இந்த நிலை பூஜை பண்ணும்போது இதை எப்போவுமே தவறாமல் கட்டணும்பாங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் நிலைவாசல் பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதை மறக்காமல் செய்து விடுவது சிறப்பான விஷயம். பண்ணும்போது அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு, எப்போவுமே மாவிலை தோரணம் கட்டுறோன்னா மாவிலையை பறித்து வந்ததுமே அப்படியே கட்டக்கூடாது. நல்ல தண்ணீரில் கழுவி அதன் பின்னல் சந்தன குங்குமம் வைப்பார்கள். சில பேர் மஞ்சள் குங்குமம் அதற்கு வைக்கின்ற வழக்கமும் உண்டு. பொட்டு போல் வைத்து அதன் பின்னர் அந்த கயிறு மஞ்சள் கயிறு, ஒன்று மஞ்சளில் கயிறு கிடச்சா இருக்கலாம், இல்லை வெள்ளை பருத்தி கயிறு இருக்கும் இல்லைங்களா, அதை நல்ல தடிமனாகும் வரை சுற்றி கொண்டு அதில் மஞ்சளை நல்லா தடவி அதன் பிறகு இந்த தோரணத்தை கட்டுவது அப்படிங்கிறது, அதில் மாவிலை ஒவ்வொன்றா கட்டுறது அப்படிங்கிறது நம்ம அந்த என்ன காரியத்திற்காக அதை செய்கின்றோமோ அந்த காரியம் முழுமையடையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு முகனைகள்லையும் பார்த்திங்கன்னா இங்கிட்டும் அந்த சைடு ரெண்டு பக்கங்களில் மட்டும் வேப்பிலையும் சேர்த்து கட்டக்கூடிய வழக்கம் சில பேத்துக்கு உண்டு. அதுவுமே கிருமிநாசினியாகத்தானே செயல்படும். அதனால் அந்த இரண்டு புறங்களிலும் வேப்பிலையும் நடுவில் பார்த்திங்கன்னா மாவிலையும் இருப்பது போல் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கட்டுவார்கள். இது எல்லாமே நம்ம பழக்கத்தில் உண்டு. நம்ம இப்போ பரவலாக பிளாஸ்டிக்கில் கிடைக்கிது அப்படின்னு ஒரு அழகுக்காக வாங்கி மாட்டி வைக்கிறோம். ஆனால் அது அப்படி பண்ணக்கூடாது. ஒரு மாதத்திற்கு ஒரு முறை கிடைத்தாலும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய மாவிலை தோரணத்தை அமைப்பது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதை கடைப்பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் உள்ளவர்களின் ஆரோக்கியமும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. நன்றி, வணக்கம்.